ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கி கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நம்மளோட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்லையுமே வ்ளாக் உட்பட ஏதாவது ஒரு சில டிப்ஸஸ், யூஸ்ஃபுல்லான டிப்ஸஸ் இருக்க தான் செய்யும். ஸோ எப்போ நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ நம்மளோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போலாம் வீடியோஸ் போகிறேன்னா உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சப்ஸ்கிரைப் மற்றும் இலவசம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா, பொன்னாங்கண்ணி கீரை இருக்கு இல்லையா, அதில் வந்து கட்லெட் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் செய்யலாம் வாங்க. ஸோ நிறைய பேர் வந்து குழந்தைங்களாம் வந்து கீரை அப்படியே நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட மாட்டாங்க. இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சு, பாசிப்பருப்புலாம் வேக வச்சு கூட கொடுக்கலாம். பட் குழந்தைங்க அவ்வளோவா விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. இப்படியே செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிட்டுக்குவாங்க. நான் வந்து ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரையில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாதி அளவுலேயும் கால்வாசி எடுத்து நான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். அந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்குன ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா இப்போது கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலாலே காரம் இருக்குது. நான் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா அப்படின்றனால காரம் சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் மிளகுத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பொன்னாங்கண்ணி கீரை, அதை வந்து இது கூட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக சுருண்டு வர வரைக்கும் இதை வதக்கிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் அளவுக்கு எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த கீரை வந்து கொஞ்சம் வந்து அளவில் தண்ணியெலாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். கீரை வந்து நல்லா வெந்திருக்கணும். வெந்திருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து கட்லெட்டுங்கிறப்போ நம்ம வந்து லைட்டாக ஸ்வாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு எண்ணெயில் பொரிஞ்சு வராது. ஸோ அதனால் சாப்பிடும்போது பச்சையாக இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவையை உள்ளே ஆட் பண்ணிடுங்க. ரவை ஆட் பண்ணும்போது ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நம்ம வெறும் கீரை மட்டும் எடுத்து நம்ம பிடிச்சி வைக்க முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக கொஞ்சமாக பைண்டிங் ஏஜென்ட்டுக்காக கொஞ்சம் போல் ரவை சேர்த்துக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பில் மூடி வச்சிடலாம். இப்போ இந்த ரவை, இந்த கீரை எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்குறேன். இப்போ பாருங்கள் நல்லா வந்து தண்ணிலாம் ஸ்டக் ஆகிடுச்சு. தண்ணியெலாம் நல்லா உறிஞ்சிட்டு இப்போ வந்து இது மாதிரி நமக்கு வந்திருக்கு. இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ இதை வந்து ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஃபேன் கடியில் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு. நல்லா ஆறி வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, பிரெட் கிரம்ஸ் வந்து இல்லை கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு பைண்டிங்காக நல்லா வந்து கையில் பிடிக்க வரணும். அதுக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். இது வந்து அளவுலாம் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. பத்தலை அப்படின்னா திரும்ப கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதோடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக கடலை மாவும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கை வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து பசங்க. ஏன்னா நம்ம இதில் ரவை அண்ட் தென் வந்து பிரெட் கிரம்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கடலை மாவு பத்தலை. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்க போல் இருந்துச்சு அப்படின்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இப்போ வந்து ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இப்போவும் ஸ்டிக்கியாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் நேரம் இது நல்லா உருட்டி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் போல் ஒரு 5 நிமிஷம் போல் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ரெஸ்ட்டில் இருந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்குறோம். கையில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்லெட்டுக்கு தேவையான ஷேப்பை கொடுத்துடலாம். இது மாதிரி பிசைஞ்சிட்டு லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கட்லெட் வந்து ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா கட்லெட்டுமே நான் செய்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம செய்து வச்சிருந்த கட்லெட்டை இது மாதிரி பிரெட் கிராம்ஸில் வந்து டிப் பண்ணிக்கலாம்.
இது மாதிரி எல்லா கட்லெட்டையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்கில்லெட் வச்சுருக்கேன். இந்த ஸ்கில்லெட் வந்து பற்றி கேட்டிருந்தீங்க கமெண்டில். நம்மளுடைய எப்போவுமே நம்மளோட வெல்விஷர் மனோகரம் எக்ஸ்பர்ட் மீனாட்சி அவங்க கேட்டிருந்தாங்க, இது வந்து எங்கே வாங்கினீங்க அப்படின்ட்டு. சிக்கன் ஸ்டோரில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். நான் வீடியோ போட்டிருந்தேன், சிக்கன் ஸ்டோர் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி வாங்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சுனால ஆர்டர் பண்ணி கொரியரில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோடைய ரேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு, மறந்துடுச்சு. 218 வாங்கியிருந்தேன். பட் வந்து கொரியர் சார்ஜோட 100 வந்துச்சு. ஸோ இப்போ வந்து கட்லெட் வந்து அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், கட்லெட் வந்து அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஆசைத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தவறாமல் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய், தேங்க்யூ. இன்னொரு விஷயம், இந்த டொமேட்டோ கெச்சப் நம்ம வீட்டில் செய்தது. ஸோ இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ பாய்.